ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. கப்பும் காலியாகி வரும். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோஸ் ஒரு பாதி வேக்காடு வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்க தேவையில்ல. கோஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவு சக்தி மசாலா சிக்கன் 65 மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோங்க. இந்த ஃப்ளேவர் இந்த சாப்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாவை கலந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது கூட 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முட்டையை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவு வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போதே நம்ம சேர்த்துருக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.